2011 2021 ஆட்சி செய்கின்ற போது திமுகவுடைய தலைமையை மாற்றிவிடுறது எவ்வளவு சொல்லலையே. இப்பயோ திமுக ஆளுங்கட்சியா இல்ல, முக ஸ்டாலினை மாத்திட்டு எவ்வளவு வந்து குரல் இல்லையே. ஆனா எடப்பாடியார் கிட்ட நம்ம கட்சி உனக்கு முகவரி தந்தது, உனக்கு விலாசம் தந்தது. இப்ப ஒரு வேளை உட்கார்ந்து சாப்பிடுங்க, அது அனைத்து அண்ணா போய் சில பேர் ஓடணும்னு நினைக்கிறாங்க. ஓடுகாலிக்கு கருங்காலிக்கு சொல்றேன், இந்த ஆட்சி திமுகவுடைய ஆட்சி நீடிக்காது. நேற்று சேலத்துல நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார், இந்த 4 கால் பொய்க்கால் குதிரையில இருக்கிற 2 கால் எப்போது வேணாலும் விலகி உதயம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு முற்றி கொள்ளிலை கொண்டு இது 1 வருஷமோ 6 வருஷமோ இந்த ஆட்சி நீடிக்காதையா. இந்த கட்சிக்கு ஓடி போய் சேரவங்க சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், எனக்கு இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரு எல்லாரும் கட்சி விட்டு போகும்போது கூட கண்ணீர் சிந்தவே இல்லையா. ஏன்னா புலவாரி சுகுமாரும் உடுமலைப்பேட்டை இஸ்மாயிலும் தஞ்சை பூக்கடை மகேந்திரன் உயிரை விட்டும் போது அந்த உயிர் விட்ட இடத்துக்கு அவர் போகிறார். இங்கதான் அந்த குடும்பத்துக்கு அம்மா கையில் பிடிச்சி குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், சின்ன குழந்தை இருக்கு, அந்த படிப்பு செலவெல்லாம் கூட ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை எங்க பொதுச் செயலாளர் சொன்னார், எதுக்கும் இடி விடவாது அழுவாதவர். என் பொதுச் செயலாளரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு விடுதலை புலிகளை சூசையை ஞாபகத்துக்கு வருவோம். ஏன்னா அந்த சூசையினுடைய போட்டோவை நீங்க எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. பிரபாகரனுடைய தளபதி அந்த சூசை கண்ணீர் எடுக்க மாட்டான், கரும்புலிகளுடைய தளபதியாக நாளைக்கு போய் தற்கொலையில செத்துவர்களுக்கு பிரபாகரன் கையால உணவு விருந்து வழங்குவார். அந்த விருந்து வழங்கும் போது கூட பிரபாகரன் கண்ணீர் சிந்துவாரா, என் கரும்புலி சூசை கண்ணீர் சிந்த மாட்டான். அவன் மே மாசம் 2009 19ஆம் தேதி முள்ளிவாய்க்கால்